வெல்கம் டு ஃபேவரட் டுலிப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா இந்தியன் ஆத்தர்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் டு பிரசன்ட். அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இப்ப இருக்க பிரசன்ட் ரைட்டர்ஸ், பிரசன்ட் இருக்க கண்டெம்பரரியான இந்தியன் ரைட்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ முக்கியமான இந்தியன் ஆத்தர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யாராவது பார்ப்போம். சல்மான் ரஷ்டி. சல்மான் ரஷ்டியோட இவரும் பிரசன்ட் ரைட்டர்ஸ் தான். 1947 இப்போ வரைக்கும் பிரசன்ட் தான் இருக்காரு. ஒரு மேஜர் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா மிட் நைட் சில்ட்ரன் 1981 புக் பிரைஸ் அப்படின்னு இருக்கும். இந்த மிஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. யூஜிசி நெட் ஆகட்டும் இல்ல பிஜிடிஆர்பி ஆகட்டும், எந்த எக்ஸாம் வந்தாலும் ஆதர்ஸோட ஒர்க்ஸ் மெயினா கேட்பாங்க. ஸோ இது இந்த ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கு. தி சட்டானிக் வெர்சஸ் 1988, த மூட் லாஸ்ட் சைட் 1905, தி சல்மான் த கிளவுட் 2005, த ஷேட் 1983. ஸோ இதெல்லாம் அவரோட மேஜர் ஒர்க்ஸ். இதோட ஸ்டைல் எந்த மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்குன்னா மேஜிக்கல் ரியாலிசம், போஸ்ட் கொலோனியல் ஐடென்டிட்டி அண்ட் சட்டையரா இருக்கும். இதுதான் அவரோட மேஜர் ஸ்டைல் ரைட்டிங்ஸ்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அருந்ததி ராய். அருந்ததி ராய் பார்த்தோம்னா 1961 இப்ப இருக்க பிரசன்ட் ரைட்டர்ஸ். அருந்ததி ராய்னு சொன்னாலும் மேஜர் சென்சேஷனல் ரைட்டர்ஸ். ஏன்னா இந்தியன்ல நியூஸ் பேப்பர் பார்த்தாலே மேஜர் சென்சேஷனல் ரைட்டர்ஸ் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து இப்ப இருக்க கவர்மெண்ட்ஸ் வந்து புக்கை வந்து பேனிஷ் பண்ற அளவுக்கு தான் போயிருக்காங்க. ஏன்னா ஒர்க்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப யூனிக்காவும் இருக்கும். ஸோ காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸோட மேஜர் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் 1997 புக்கர் பிரைஸ் வின்னரா இருக்கு. த மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் 2017. இவங்களோட ஸ்டைல் பார்த்தோம்னா போஸ்ட் கிரானிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் நரேட்டிவ்ஸா இருக்கும் அண்ட் பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்டா இருக்கும். நான் சொன்னால இந்த ஒர்க்ஸ் எல்லாமே பேனிஷ் பண்ணிருக்காங்க. சொல்றாங்க பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்டா இருக்கும். ரொம்ப வந்து ரொம்ப. ஸோ இவங்களோட ஒர்க்ஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க என்ன ஒர்க்கு கையில எடுத்துக்கிறாங்களோ அந்த ஒர்க்குக்கு அவங்க நேரா போய் இன்ஃபர்மேஷன் பண்ணி அந்த பீப்புளோட பேசி ரியலா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதை கலெக்ட் பண்ணி மட்டுமே வச்சுதான் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. அதுதான் இன்னொரு இவ்வளோ ஸ்பெஷாலிட்டியும் கூட. ஸோ நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவங்க போய் நேராவே போய் எழுதுவாங்க. ரியலா அது என்ன ஒர்க்கோ இதுக்கு தேவையான ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வாங்கிக்கணும் முடியுமோ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் இவங்க எழுதுவாங்க. அதுதான் மேஜர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஸ்லைடு போக போக என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கும். அது வைஸா போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விக்ரம் செட். விக்ரம் செட் பார்த்தோம்னா 1952 இவரும் பிரசன்ட் ரைட்டர்ஸ் தான். இவரோட ஒர்க்ஸ் பார்த்தோம்னா சூட்டபிள் போர்ட் 1993 அண்ட் ஈக்குவல் மியூசிக் 1999, த கோல்டன் கேட் 1986 நோவலின் வேர்ஸ்ல இருக்கு. இவங்களோட ஸ்டைல் பார்த்தோம்னா வெஸ்ட்ராட்டியா இருக்கும், பிளெண்டிங் அண்ட் ப்ரோஸ் வேர்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் நரேட்டிவ். விக்ரம் செட்னால இந்த 12th இந்த போயம்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம்ல ஸ்னீக், அவர் தான் விக்ரம் செட். ஸோ அவரோட போர்ஸ் இல்லை ஸ்டைல் என்னன்னா போர்ஸ் வந்து நல்லா எழுதுவார் போல இருக்கு. ஃபோர்த் ஒன் என்னன்னா அமிதாப் கோஷ் 1956 பிரசன்ட் ரைட்டர்ஸ் தான். இவரோட மேஜர் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா தி ஷேடோ லைன்ஸ் 1988, தி கிளாஸ் பேலஸ் 2000, சி ஆஃப் பாப்பிஸ் அண்ட் 2008, மேட் புக்கர் பிரைஸ் ஷார்ட் லிஸ்ட்ல இருந்திருக்கு. தி ஹங்கரி ட்ரைட் 2004, கன் ஐலாண்ட் 2019 கடைசியை முடிச்சிருக்காரு. இவரோட ஸ்டைல் பார்த்தோம்னா ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் டிரெக்டா இருக்கும், போஸ்ட் கொலனிக்கல் தீம்ஸா இருக்கும், குளோபல் இன்டர்கனெக்டட்னஸா இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் டெப்தா எழுதுவார் போல இருக்கு, போஸ்ட் கொலனிக்கல் தீம்ஸா இருக்கும், குளோபல் இன்டர்கனெக்ட்ஸா இருக்கும் இவரோட ஸ்டைல். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜும்மா லக்ரி 1967 பிரசன்ட். ஸோ இவரோட மேஜர் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா இன்டர்பிரைட் ஆஃப் மேலடிஸ் அண்ட் 1999. இந்த ஒர்க் வந்து புலிட்சர் பிரைஸ் வந்து வின் பண்ணிருக்கு. நேம் ஷேக் 2003 அண்ட் அக்கம்ஸ்டர் டெத் 2008, வேர் அவார்ட்ஸ் 2021. ஒரிஜினலி இது எங்க இருக்குன்னா இட்டாலியன்ல இருக்கு. ஸோ இவங்களோட ஸ்டைல் பார்த்தோம்னா டைஸ்போரா அண்ட் இமிகிரண்ட் ஐடென்டிட்டி, இந்தியன் அமெரிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்களோட ஒர்க் ஸ்டைல்ல பார்த்தோம்னா இந்தியா அமெரிக்கன் போர்டுகள்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைஸ்போரா இமிகிரேட், ஸோ அந்த இந்தியன் அங்கே போற இமிகிரேட் ஒர்க்ஸ் எல்லாம் படிப்பாங்க போல இருக்கு. ஸோ இதுதான் இவங்களோட ஸ்டைல். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபேமஸ் கிரண் தேசி 1971 பிரசன்ட். ஒரு சிஸ்டர்ஸ் கிரண் தேசி அனிதா தேசி. ஸோ இவங்களோட மேஜர் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா அல்கோ இன் கோவா 1998 பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2006 இன் எடிஷன் ஆஃப் லாஸ், அது புக்கர் பிரைஸ் வின் பண்ணிருக்கு. ஸோ இவங்களோட ஸ்டைல் பார்த்தோம்னா இவங்களும் டயஸ்போரா அண்ட் குளோபலைசேஷன் அண்ட் கல்ச்சரல் ஹைபிரிட்டி ஒர்க்ஸ் ஸ்டைலா வச்சு எழுதுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அனிதா தேசி 1937 பிரசன்ட் இருக்காங்க.
இவங்களோட மேஜர் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா கிளியர் லைட் ஆஃப் டே 1980, இன் கஸ்டடி 1984, ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங் 1919. இது வந்து பொலிட்டிக்கல் ட்ராமா சொல்றாங்க. இவங்களோட ஸ்டைல் பார்த்தோம்னா ஃபோக்கஸ் ஆன் சைக்காலஜி, ரொம்ப சைக்காலஜில பேஸ் பண்ணி எழுதுறோம் பொழுது இன்டீரியர் லைஃப்ஸ், ஃபேமிலி அண்ட் டொமஸ்டிக் லேண்ட்ஸ்கேப் மென்ஷன் பண்ணி எழுதுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சேத்தன் பகத். சேத்தன் பகத் எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸ் ரைட்டர், மலையாளி ரைட்டர்ஸ் கூட, ஃபேமஸ் இந்தியன் ரைட்டர் கூட. இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே மூவிஸ்ல டைரக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. 3 Idiots, இன்னும் சொல்ல போனா 3 Idiots, இந்த விஷயம் சங்கர் சார் நண்பன் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பண்ணலாம். ஸோ ஒரு ஒர்க்ஸ் எல்லாமே வந்து மூவிஸா வந்து வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளேஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இவரோட மேஜர் ஒர்க்ஸ் என்னன்னா 5 Pound Someone 2004, 2 Sis 2009, The Girl in Blue 105 2018 முடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சசி தரூர். இவ்வளவு எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் பார்லிமெண்ட்ல இவ்வளவு ஸ்பீக்கரா வந்து பார்த்துட்டீங்க. இவ்வளவு ஸ்பீச்சஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். 1956 இவரும் ஒரு ஆதர் தான். The Great Indian Novel 1989, Show Business 1991, An Era of Darkness and British Empire in India 2016 and Non-Fiction. இவரும் நல்ல மேஜர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவரோட ஒர்க்ஸும் சூப்பரா இருக்கும் படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபேமஸ் இந்தியன் ஆர்டிஸ்ட்னாலே நமக்கு ஸ்ட்ரைக்கா ஃபர்ஸ்ட் வர்றது ஆர்.கே. நாராயணன் தான். 1906 2001 வரைக்கும் தான் இருந்திருக்காரு. ஆனா இவர் ஏன் சொன்னா லேட் மாடர்ன் அண்ட் கண்டெம்பரரி ஓவர்லாப்பாவும் இருந்திருக்காரு. ஏன்னா இவர் ஒரு சென்னை ரைட்டர், சென்னையில போனாலே ஒரு தமிழ். ஸோ இவர் தான் ஒரு சென்னையில போனான ரைட்டர் கூட. இவர் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா மால்குடி டேஸ் 1943. இந்த மால்குடி டேஸ் ஒர்க்ஸ் வந்து யாரும் பார்க்க முடியாது. மால்குடி வந்து இமேஜினரி பிளேஸ ரொம்ப அழகா வச்சு எழுதியிருப்பாரு. த கைட் 1958 பண்ணிருக்காரு. சாகித்ய அகாடமிக் அவார்டும் வாங்கியிருக்காரு அந்த ஒர்க்குக்காக. சாகித்ய அகாடமிக் அவார்ட் எந்த ஒர்க்குக்காகனா கைட் 1958. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் 1935. ஸோ ஆர்.கே. நாராயணன் புக்ஸ் வந்து கண்டிப்பா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரஸ்கின் பாண்ட். இவரும் நல்ல ஃபேமஸான இந்தியன் ஆத்தர் தான். 1934 பிரசன்ட். ஒர்க்ஸ் பார்த்தோம்னா The Room of the Roof 1956, The Blue Umbrella 1974, Our Trees Still Grow in Degra 1991. இது வந்து சாகித்ய அகாடமிக் அவார்ட் வந்து வாங்கியிருக்காரு ரஸ்கின் பாண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மனோகர் மலாகர். இது பார்த்தோம்னா 1939 2010 வரைக்கும் வந்திருக்காரு. இவரோட ஒர்க்ஸ் பார்த்தோம்னா The Princess 1963, A Bend in the Ganges 1964 வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குஷ்வந்த் சிங். 1950 2014 வரைக்கும் இருக்காரு. குஷ்வந்த் சிங் சொல்ல போனா ஒரு ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அவரோட எஸ்பெஷலி எஸ்ஐ வந்து சூப்பரா இருக்கும். ஒரு எஸ்ஐ எல்லாமே ஜேர்னல் எஸ்ஐவா இருக்கும். இவரும் இந்த குஷ்வந்த் சிங்க்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, இவர் எந்த ஒர்க் போனாலும் அங்க போய் டிராவல் எஸ்ஐஸ் நிறைய எழுதுவாரு, நிறைய டிராவல் பண்ணுவாரு. அந்த டிராவல் ரொம்ப ரியலிஸ்டிக்கா நம்மளும் அந்த டிராவலுக்கு அங்க போன மாதிரியே எழுதுவாரு. அதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. இவரோட எஸ்ஐஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். குஷ்வந்த் சிங்கோட எஸ்ஐ நம்மளோட ஒர்க்கை எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கும். நம்மளும் இவங்களோட அந்த டிராவலை நம்மளும் போன மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ மேஜர் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா ட்ரெயின் டு பாகிஸ்தான் 1956, டெல்லி அண்ட் நோவல் 1990. ஸோ நெக்ஸ்ட் ரைட்டர் பார்த்தோம்னா கீதாஞ்சலி ஸ்ரீ 1957 பிரசன்ட் இருக்காங்க. இவங்களோட ஒர்க்ஸ் பார்த்தோம்னா டாம் ஆஃப் சாண்ட், ரெட் சாம்டெட் 2018 வந்திருக்கு. இந்த ஒர்க் மட்டும்தான் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வின்னராகவும் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெருமாள் முருகன் 1966 பிரசன்ட் ரைட்டர்ஸா இருக்காங்க. ஸோ இந்த ஆதர்ஸ் இந்தியன் ஆதர்ஸ்ல இவர் தான் நம்ம தமிழ் ரைட்டரும் கூட. ஸோ தமிழ் ரைட்டரும் கூட ஆல்சோ டிரான்ஸ்லேட்டரும் இங்கிலீஷ் ஒர்க்ஸும் சம் ஒர்க்ஸும் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. ஸோ இருக்கிற 20 மெம்பர்ஸ்ல இவர் ஒரு தமிழ் ரைட்டர்ஸும் நமக்கு ஒரு ப்ரௌடா இருக்கும். ஸோ இவரோட ஒர்க்ஸ் பார்த்தோம்னா ஒன் பார்ட் உமன் 2010 பண்ணிருக்காரு. 2001 ஒர்க்கை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இவர் பண்ணது 2013. பூனாச்சி 2016, பாயரி 2013, இவருக்கு டேர்மினஸ் 2016. ஸோ இது வந்து இவரோட ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அரவிந்த் அடிகா 1975 வந்து புக் பிரசன்ட் ரைட்டர்ஸ் தான். தி ஒயிட் டைகர் 2008 புக்கர் பிரைஸ் வின்னரும் வந்திருக்காங்க. தி லாஸ்ட் மேன் இன் டவர் 2011, அமஸ்டி 2020. இவரோட ஒர்க்ஸ் எது பிரைஸ் வாங்கியிருக்குன்னா ஒயிட் டைகர் 2008. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜி தைலி 1959 பிரசன்ட் ரைட்டர்ஸ் தான்.
Narrow Police 2012 Booker Prize shortlist வந்திருக்கு. The Book of Chocolate Science 2017. Next, Kamaldas 1934 2009 இவங்க ஒரு பாய்ட் அண்ட் மெமரிஸ்டும் கூட. ஸோ கமல்தாஸோட ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ இவர் மலையாளிதான் கமல்தாஸ். ஆனால் ரொம்ப அவங்க ஒர்க்ஸை வந்து ரொம்ப போல்டா எழுதிருப்பாங்க. எல்லா ஒர்க்ஸுமே வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோபயோகிராஃபி ஒர்க்ஸா தான் இருக்கும். இவங்களோட பர்சனல் லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப போல்டா அழகா சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு ஷைனஸும் இல்லாம சொல்லியிருப்பாங்க. இதுதான் இவங்களோட ஒர்க்ஸோட ஸ்பெஷாலிட்டி. இவங்களோட ஒர்க்ஸ்ல பார்த்தோம்னா சம்மன் இன் கல்கட்டா 1965 பார்ட் இருக்கு. டெசண்டர்ஸ் 1967, மை ஸ்டோரி 1976. சொன்னால பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க். ஆட்டோபயோகிராபிஸ் கமல்தாஸ்ன்னு கேட்டாங்கன்னா மை ஸ்டோரி 1976. ஸ்டைல் அண்ட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா ரொம்ப கன்ஃபெஷனல் வாய்ஸா இருக்கும். லைஃப்ல நடந்தது ரொம்ப கன்ஃபெஷன் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபெமினிசம் அண்ட் செக்ஷுவாலிட்டி ஐடென்டிட்டி இந்த டேர்ம்ஸ் எல்லா ஸ்டேட்ஸுமே மிஸ் பண்ணி தான் எழுதிப்பாங்க. லாஸ்ட் பார்த்தோம்னா மகேஸ்வரா தேவி 1926 2016 வரைக்கும் இருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஒரு பெங்காலி ரைட்டர். சும்மா டிரான்ஸ்லேட்டர் ஒர்க்ஸாகவும் பண்ணியிருக்காங்க. ஒர்க்ஸ் பார்த்தோம்னா அஜார் சோஜார் மதர் ஆஃப் 1084 1974 ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு. திரௌபதி 1978 ஷார்ட் ஸ்டோரி. ஹரணியர் அடிகர் 1977. லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கிரிஷ் கண்ணா 1938 to 2009 அண்ட் பிளேரைட். கிரிஷ் கண்ணா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மூவிலும் நிறைய நடிச்சிருக்காரு. மூவி ரோல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ கிரிஷ் கண்ணான்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் பிரபுதேவம் நடிச்சிருக்காரு. காதல் மூவி தான் அவங்க வரும். அது நக்மா ஃபாதர் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் மூவிஸ்ல நிறைய வந்திருப்பாரு. ஸோ ஒரு யாருக்கும் தெரியாது. அவங்க நல்ல மேஜர் இங்கிலீஷ் டைட்டில் ஒர்க்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கும். ஸோ ஒரு ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா துக்ளாக் 1964, ஹவ்டானா 1971, நாகமண்டலா 1988. இது ஒரு ஸ்டைல் பார்த்தோம்னா பிளேரைட் அண்ட் பிளெண்டிங் மித் அண்ட் ஹிஸ்டரி அண்ட் மாடர்ன் கான்செப்ட். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டைல் பிளேரைட் அண்ட் பிளெண்டிங் மித் அண்ட் ஹிஸ்டரி அண்ட் மாடர்ன் கான்செப்ட்ஸ். ஸோ ஃபைனலா என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. இந்தியன் ஆதர்ஸை பத்தி ஃபுல்லா கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் எவ்ரி ஒன்.